நம்ம காட்டன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க மறுபடி குரலை மாத்தி வேற பேச்சுங்க நீனு இருக்கடே உனக்கு இன்னைக்கு. ஐயோ, இது என்ன சொன்னாலும் புரியாது போலயே. ஏடி டீ டா முதல்ல திரும்பி பாருடி. என்னடி இது இவ்வளவு கேவலமா குரல் இருக்கு? யார்கிட்ட திரும்பி பார்ப்போம். ஆ யோ, என்னையா நீ வந்து நிக்கிற? ஏதோ பொம்பளை வாய்ஸ் வந்துச்சு. அட ஏன்டி கேக்குற? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வரலான்னு பார்த்தா என்னை எப்படி சப்பானி கயிறு மாரி தொங்க விட்டுருக்கியே. ஏ, உனக்கு என்னையா பிரச்சனை? முதல்ல எதுக்கு நீ எப்பயும் இல்லாம பின்னாடி வந்து கண்ணெல்லாம் பூத்துன? அதனால தானே கோவத்துல வந்து இப்படி பண்ண. அடியே, முதல்ல கீழே இறக்கி விட்டு அப்புறம் பேசுறீ. இப்படியே தூக்கிட்டு இருந்தா தொண்டை வாண்டி வலிக்குது. ஐயோ சாரியா. பாவி, விட சொன்னா மொத்தமா விட்டுருவியாடி? இப்படி கீழே விழுந்து உடம்பு அடிப்பட வச்சிட்டியே. பாவி பாவி. ஓ சாரியா, ஏந்திரி. ஏம்மா முடியலையே. பார்த்து நான் வேணா வந்து பிடிக்கவா? ஒண்ணு வேணாண்டி. பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேற எதனா பண்ணி விட்டுரு. ஆளை விடு சாமி. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், என்னத்துக்கு என் கண்ணை வந்து பத்துன? இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சா? ஓ சொல்லியா? அதான் கண்ணை மூட சொன்னேன், கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ தான் கண்ணை மூடி. இப்ப கண்ணை மூடு, நான் என்னன்னு சொல்றேன். என்னமோ சொல்ற இரு. முடிக்கியா இரு. என்னையா எதுக்கு கண்ணை மூட சொன்ன? முதல்ல என்னன்னு சொல்லு. ஐயோ நம்பி வேற கண்ணை மூடுறோம். கல்லாப்பட்டியில இருக்க காசை எடுத்துட்டு ஓடிட போறாரு. அடி பாவி, உனக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு எடுத்துட்டு வந்தா கல்லாப்பட்டியில திருடுவேன்னு சொல்றீ. சரி சரி, என்ன பண்றது? இந்த உலகம் நம்மள அப்படித்தான் நம்பிட்டு இருக்கு. திருடுவேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டோம். சரி அதை விடுங்க. சரி ஏடி கண்ணை தர. என்னையா பண்ண போற? நீட்டியா இரு. இப்ப கண்ணை தர. என்னையா ஏதோ கையில பணம் மாரி வச்சிருக்க? ஆ ஷூ, என்னையா இவ்வளோ பணம் எடுத்து வந்திருக்க? என்னாச்சு? ஏன் உனக்கு ஆச்சரியமா இருக்கா? என்ன குடிச்சிட்டு ஊதாரியா இங்கே சுத்திட்டு கிடந்தேன். உன் கையில் எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? எங்கேயாச்சும் திருடிட்டு வந்தியாயா? சொல்லிவிடு. எந்த இடம்னாலும் சொல்லியா, போய் நான் பேசி கொடுத்துட்டு வந்துடுறேன். பின்னாடி பிரச்சனை வந்துட போகுது. அடி பாவி, ஒரு மனுஷன் உழைச்சி பணத்தை சேர்த்து வச்சு உன் கையில கொடுக்குறான். நான் இங்கே திருடிட்டு வந்தேன், என்ன பண்றேன்னு சொல்லிட்டு மூச்சு விடாம நீ பேசாம டைலாக் பேசுற. என்ன எதனா சொல்லணும்னா போதும்டி, உனக்கு வந்துருமே டைலாக்கு வண்டி வண்டியா. சும்மா தாயா, என்ன பணம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது ராணி. உனக்கு கையில காசு கொடுத்துருக்கேன், வாங்கி வச்சுக்கோ. சம்பாதிக்கல அது இல்லைன்ட்டு போயிட்டு அக்கம் பக்கம் சொல்லக்கூடாது, சரியா? என்னையா கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு சொல்லியா? யோ யாரா வந்து என்ன பிரச்சனை வந்துட போதியா? என்ன ராணி, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் எடுத்துட்டு வந்த ராணி, நம்பி வை. ஐயோ அப்படிலாம் இல்லை. சரி சரி நம்புறேன் உன்னைய. அது போதும் ராணி. இனிமே பணத்துக்கு பஞ்சமே இல்லை. எப்படி உழைச்சிட்டு வந்து உன் கையில கொடுக்குறேன் பாரு. மாப்பிள்ள வாங்க, அங்க வந்து கட்டில்ல உட்காருங்க. சரிங்க தான் வரோம். ஆமா இங்கேயே உட்காருங்க, நாங்க போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரோம். சரி தேவி. ஆமா. வீடு நல்லா அம்சமா இருக்குல்ல? நான் கூட டவுன்ல பார்த்தேன், கன்ஜஸ்டடா இருந்துச்சு. இங்க நல்லா இருக்கே. ஆமாங்க, வீடு நல்லா இருக்கு. யார் பார்த்தா? மயிலக்கான்னு ஒருத்தவங்களை தெரியும்ல? மயிலக்கா? ஓ தெரியும் தெரியும் தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் பால்டா இருப்பாரு. அவர் தான் எங்கள் மாமா. அவர் தான் இந்த வீடு பார்த்தாராங்க. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாவோட வீடு தான் இது. ஓ அப்படியா? சரி சரிம்மா. ஏக்கா ஏக்கா, ஏட்டி வாட்டி வந்துட்டியாடி? எங்கடி தம்பி? ஏக்கா வேலைக்கு போயிட்டாருக்கா. அப்படியா? சரி சரிடி. அப்புறம் நமக்கு பொழப்பு தானே முக்கியம். ஆமாக்கா. அப்புறம் எங்கே உங்கள் மாமியார்லாம் எங்கே இருக்கு? அதுக்கு வேற எங்க வழி, வீட்டில் தாக்கா இருக்குது. சரி சரி வா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. வா போய் பால் காய்ச்சுவோம். சரிக்கா வாக்கா. தம்பி நீங்கள் இப்போ வந்தீங்க? அனு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கோங்க்கா. நல்லா இருக்குங்க்கா. சரி சரி தம்பி இருங்க, நான் வரேன்.
ஏக்கா என்னக்கா வச்சிட்டியா பானைய? ஆண்டி இப்போ நெருப்பு பிடிக்கத்தான்னு பார்க்க சுடு தண்ணி வச்சேன். இந்த பாலை இறக்கிருப்போம். பாலை வச்சிட வேண்டியதான். வைக்கா, நேரம் ஆகுது. ம் கா பால் பொங்கிருச்சுக்கா. எப்பாடி ஆமாண்டி. சரி டம்ளர் எடுத்துருவா, எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஆ சரிக்கா. ஏக்கா இறக்கி வைக்கா, ஃபுல்லாக கீழே ஊற்றிட போகுது. ஆ சரிடி, நீ போய் டம்ளர் எடுத்துருவா. ஆ என்னம்மா பூஜைக்கு ரெடி ஆயிட்டா அதுக்குள்ள? ஆமாட்டி, நல்ல நேரம் ஆரம்பிக்குதுல்ல. சரி சரிம்மா, அப்படியே அப்படியே சாமி கும்பிடுங்க. சரிங்க அத்தை, எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. சரிவா, இந்த உலகத்தில் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், கஷ்டம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தெரியக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை எனக்கு என் குடும்பத்துக்கும் கொடுங்க ஐயா. கண்டிப்பாக நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவோம். எங்களுக்கு உறுதுணையாக இருங்க. கஷ்ட நேரத்துலேயே எங்களுக்கு எப்பயுமே தைரியத்தை கொடுங்க. எல்லாருக்கும் துணையாக இருங்க கடவுளே. தீபானத்தை எடுத்துக்கோங்க தம்பி. ஆ சரிங்க தே. டாடியானு. தேங்க்ஸ்மா. எல்லாரும் பால் சாப்பிடுங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதான் சாப்பிட்டுட்டு தானம்மா இருக்கோம், அப்புறம் என்ன. வாய் மட்டும் இவளுக்கு ஓயாதுமா. சரி விடுங்கடி. மயில நீ எடுத்துட்டு வரவா? ஏக்கா நான் தான் அப்போவே குடிச்சிட்டேன்ல, வீட்டில் இருக்கவங்களுக்கு குடிச்சா போதும்க்கா. சரி சரிடி, ரொம்ப தேங்க்ஸ் சரி வந்ததுக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுரா தேங்க்ஸ்ன்னு. ஏக்கா இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் போயிடுவேன். சரி சொல்ல மாட்டேன். என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆஃபீஸில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, போகணும். நல்ல வேலை, நான் ஏதோ சொல்லி உங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினச்சிப்பீங்கன்னு நினச்சேன். சரி வாங்க போகலாம், நானும் சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆ நல்ல ஆளு தாங்க, அப்படியே என்னைய சாக்கா வச்சு போகலான் இருக்கீங்க. எப்படியா இருந்தாலும் 2 பேரும் போய் தானே ஆகணும், வாங்க போகலாம். சரிங்க, அம்மா கிட்ட சொல்கிறேன். எப்பா இவங்களுக்கு இருக்க ரொமான்ஸுக்கு அளவே இல்லை. எப்போ பாரு தனியாக ஏதோ முனவிக்கிட்டே இருக்காங்க. பாருமா அவளை. டி என்னடி நீனு? சரி சரி எதுவும் சொல்லலை, விளையாட கூட கூடாதா? ரொம்ப தான் அழட்டிக்கிறம்மா இப்பெல்லாம். சரி 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 வாங்க வந்து உட்காருங்க, சாப்பாடு செஞ்சிருவேன். அது சாப்பாடா? அத்தை ஆஃபீஸில் வந்து கால் வந்துட்டு இருக்கு மாற்றி மாற்றி 2 பேத்துக்கும். நாங்கள் போகிறோம். தம்பி என்ன தம்பி வந்தோடனே போகிறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி சாப்பிட்டு போகலாம், இருங்க. அக்கா அம்மா, எனக்கு ஆஃபீஸு நான் எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் தான் போவேன். என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா, வேலை இன்னைக்கு அதிகம், நான் போகிறேன். அவங்கள்ட்ட லேட் ஆகும்னு கூட சொல்லலம்மா. அம்மா சொல்கிறேன், சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. ஏட்டி தேவி வரேன், சோனி வரேன், அக்கா வரேங்க்கா. சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க. வரேங்க அத்தை, வரேங்கம்மா. வரேன் பாப்பா, வரேன் தேவி. போயிட்டு வரேன் அத்தா, போயிட்டு வரேன். சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய் பாய். ஏக்கா மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை போலீங்கக்கா. ஆமாட்டி, மரியாதையாக பேசுவார். நம்ம அணுவையும் நல்லா பார்த்துக்கிறாரு போலடி. எப்பயுமே பொறுமையாக தான் பேசுகிறாரு. அது வேணா உண்மைக்குதாங்க்கா. அந்த பணத்தாசு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் என்னென்ன டார்ச்சர் பண்ணிப்பானோ தெரியல. நல்ல வேலை அவன் கல்யாணத்தோட அப்படி போனதே பெரிய சந்தோஷம்தான்க்கா. ஆமாட்டி. அக்கா என்னக்கா ஏன் அழுவுற? ஏக்கா இல்லாட்டி அந்த கல்யாணம் நின்று போனதும் மாமா ஞாபகம் வந்துருச்சு. அவரும் சொல்லாம கில்லாம அந்த கல்யாணத்தை இப்போ தானே போனாரு. அக்கா விடுக்கா, வந்துருவாரு. நீ ஏன் இப்போ கண் கலங்கிட்டு இருக்க? சும்மா இருக்கா, அதெல்லாம் வந்துருவாரு மாமா. இல்லாட்டி கல்யாணம் முடிச்சு 2-2.5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் எங்கே போனாருன்னு தெரியல. வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன். ஏக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், மாமா கண்டிப்பாக வருவார். என்ன பிரச்சனைனே தெரியல. இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன் மறுபடியும் எங்கள் முகத்தில் முழிக்க வைக்கப்பட்டுக்கிட்டு வரமாட்டாரா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியலடி. தனியாக எங்கேருந்து எங்கே கஷ்டப்படுறாருன்னு தெரியல. ஏக்கா நீ என்னக்கா அது இதுன்னு நினச்சிட்டு புலம்பிகிட்டு இருந்த? இப்போ தானே வீடு கிடச்சிருக்கு, இந்த சந்தோஷத்துக்கு எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? பாரு பிள்ளைங்களும் அப்புறம் சோர்ந்துருவாளுங்க, நம்ம என்ன பேசுகிறோன்னு கேட்கல அவங்களுக்கு. அதனால் ஒன்றும் இதாக தெரிஞ்சுக்காத மாதிரியே இருக்கு. நட்டு அப்படியே மூஞ்ச வச்சிருக்க கண்ணத்தோட. சரி போட்டி மா, பசிக்குதுமா, வாமா சாப்பாடு செஞ்சு கொடுமா. ஆனால் பார்த்தேன் என்னென்ன சொல்லணும்னு. சரி வா. இந்தாம்மா, யாரும்மா வீட்ல? வெளிய வாம்மா. எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அம்மா வெளிய வரீங்களா இல்லையா? அப்ப
உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.